கணிதத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை அதன் குத்துபாவோடு நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை ஈரோடையும் தந்தருவானாக இருக்கின்ற பிரார்த்தனையோடு உரைகளை ஆலோசனை செய்கின்றேன். தலைப்புக்கு போவதற்கு முன்பாக ஒரு கிளாஸ், ஒரு ஃபோக்கஸ் எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஃபோக்கஸில் அந்த தலைப்பை பார்த்தோம் சொன்னால் ஒரு கிளியரான ஒரு வியூ நமக்கு கிடைக்கும் என்பதற்காக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த மனித சமூகத்திற்கு அசாத்தியமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை, நம் மீது திணிக்கவில்லை என்பதை ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அசாத்தியமானது சொன்னால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை அல்லது செய்யவே முடியாது என்கின்ற விஷயத்தை ஒருபோதும் மாற்றம் என்ன செய்யவில்லை, நமக்கு கற்றுத்தரவும் இல்லை, அப்படி எந்த விஷயத்தை திணிக்கவும் இல்லை. எல்லாம் சாத்தியப்படக்கூடிய, அதாவது 100% சாத்தியப்படக்கூடிய விஷயத்தை மாற்றியிருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார். அதாவது 100% சாத்தியப்படக்கூடிய விஷயம். தாடி வளர்ப்பது சாதாரண விஷயம் தான், 100% சாத்தியம் தான். ஆனால் பெரும்பாலும் நம்மில் அதிகமான தாடி வளர்ப்பது கிடையாது. அசாத்தியமான விஷயமா? இல்லை, சாத்தியமான விஷயம் தான். இதே போன்றுதான் தொழுகை, அடிப்படை தொழுகை, இது அசாத்தியமான விஷயமா? இல்லை, சாத்தியமான விஷயம் தான். ஆனாலும் நாம் நினைச்சிருந்தோம், நமக்கு நாம் அசாத்தியமாக இருக்கின்றோம். படுக்கையா எனவே சகோதரனுடைய மார்க்கம் என்பது மிகவுமே அத்தீனும் யுஸ்ரு என்று சொன்னார்கள். மார்க்கம் என்பது மிகவும் இலகுவானது. அதை கடினப்படுத்திக் கொண்டவர்கள் நாம் தான். மார்க்கத்தை கடினப்படுத்தியவர்கள் மனிதர்கள் தான் தவிர, சமூகம் தானே தவிர, அதுவல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரோ நம்முடைய மார்க்கத்தை என்ன செய்யவில்லை, கடினப்படுத்தவில்லை என்பதை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்வது கட்டாயமாக கொண்டிருக்கிறது. அதனோடு இரண்டாவது ஒரு விஷயம், எந்த ஒரு சொற்பொழிவுக்கு சென்றாலும் அது எந்த ஒரு பயானை கேட்பதாக இருந்தாலும், பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், அங்கே சொல்லப்படக்கூடிய நசீஹத் அது எனக்கானது என்று அமைத்தோம் என்று சொன்னால் கட்டாயம் அது என்ன செய்யும், மிகப்பெரிய பலம் ஏற்படும். அந்த சொல்லப்படக்கூடிய அட்வைஸ், அந்த ஹுதுபா அது தனக்கு அதை போன்று நமக்குத்தான் சொல்லிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து உட்கார்ந்து கேட்டால் அது நிச்சயமாக என்ன செய்யும், சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பலனை அளிக்கும் என்பதை முதலாவதாக எனக்கும் உங்களுக்குமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே சகோதரர்களே, இன்றைய தலைப்பு திருமணம். திருமணத்தில் தனிநபருக்கு, குடும்பத்தினர்களுக்கு, சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு, சமூகத்தினர்களுக்கு, இந்த மூவருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, அவர்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறது? சமூகத்திலே நிக்காஹ் என்ற ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் தனிநபராக அவர் ஆணோ ஒரு பெண்ணோ அல்லது குடும்பமோ அல்லது சமூகத்தை சார்ந்த சமூகம் என்ற அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன பொறுப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு மிக நீண்ட தலைப்பாக இருந்தாலும் மேலே
இது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒப்பந்தம், அவருடைய வாழ்க்கை என்பது. ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்தை வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாமே தவிர அவரிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையையோ அந்த என்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையையோ மூன்றாவது ஒரு நபர் யாராவது இருக்கின்ற போது கொண்டு செல்லப்படுகின்ற போது அது பூதாகரமான பிரச்சனையாக மாறி குறிப்பாக வாழ்க்கை உடைவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்காக நுழைகின்றோம், வேலை பிடித்திருந்தாலும் இருக்கும், இல்லை என்றால் வேற வேலைக்கு போய்க்கலாம் இல்லையா? இன்னைக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப்
சாதாரண ஒரு அவா. நான் என்ன படிச்சிருக்கேன்? பிஇ படிச்சிருக்கேன், நான் எம்சிஏ படிச்சிருக்கேன், எம்பிஏ பண்ணியிருக்கேன், டாக்டரேட் முடிச்சிருக்கேன். இது திருமண வாழ்க்கை குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன்ல அதெல்லாம் கிடையாது. இல்ல எம்சிஏ படித்தால் இப்படி குழந்தை பிறகு இருக்கா, எம்பிஏ முடித்தால் இப்படி குழந்தை பிறகு இருக்குதா, பிஇ முடித்தால் இப்படிதான் குழந்தை பிறகு இருக்குதா? இல்லை சகோதரர்களே, இல்லவே இல்லை. திருமண வாழ்க்கைக்கு அடிப்படையாக வேண்டியது இந்த ஒரு தக்குவா இருக்க வேண்டும். அந்த ஆணிடத்திலும் இருக்க வேண்டும், பெண்ணிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த இருவர்கள் சேர்ந்தால், இந்த இரண்டு தம்பதிகள் சேர்ந்தால்தான் வரக்கூடிய சமூகம் சிறந்ததும் சமூகமாகும். அது அல்லாது இந்த ரெண்டும் மோசமாக இருக்குமையானால், அது ஒன்று மோசமாக இருந்தாலும் எதிர்பார்க்கிறது கிடைக்காது. ஆகையால்தான் அவங்க சொல்வார்கள், செய்த ஒரு விஷயம், ஒரு சம்பவம் வந்து இதை ஆழமாக பதிவிட்டுக் கொள்ள வேண்டும். இது நீங்க விஜய் டிவியில நீயா நான் ஒரு அந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்திருப்பீங்க. சில வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக, சரிங்களா, இப்படி ஒரு ஈவென்ட் போயிட்டு இருக்குது. அதுல வந்து சிட்டி சைட் பாய்ஸ்க்கும், சிட்டி சைட் கேர்ள்ஸ்க்கும், வில்லேஜில் உள்ள பாய்ஸ், கிராமப்புற ஆண்களுக்கும் சிட்டியில் உள்ள பெண்களுக்கும் உண்டான டிபேட் போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. பசங்களுக்கு பதில் சொல்லவே தெரியல, ஆனா நியாயம் வந்து இருக்குது, நிறைய நியாயங்கள் இருக்கு, ஆனா பதில் பிரசன்டேஷன் தெரியல. பிள்ளைங்க வச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா, சிட்டி சைட் கேர்ள்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி பதில் சொல்ல தெரியல. கடைசியாக ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு பெண் வந்திருக்கிறார். அவரால் சொல்ற, நீங்க ரொம்ப பேசிருக்க வேண்டாம், நீங்க எப்படி சொல்லிருக்கணும்னா, என்னுடைய குழந்தைக்காக நான் தாயை தேர்ந்தெடுக்க சுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய குழந்தைக்கான தாயை நான் தெரிவு செய்கிறேன், அப்படிப்பட்ட தாயாக நான் யாரையும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வளவளந்து பேசிக்க வேண்டாமே, அதே அவங்களுக்கு போதுமான பதிலா இருக்குமே. இந்த வார்த்தைகளை பிடிச்சிக்கிங்க. நான் என்னுடைய குழந்தை, என்னுடைய மகள் அல்லது மகன் இன்ஷா அல்லாஹ் வளர்த்து இருக்கிறான். அவளுக்கான அவளை பராமரித்து உருவாக்கக்கூடிய ஒரு அழகிய தாயை, அழகான ஒரு தாயை, அழகிய தாய் அழகான இருக்குது, பார்க்கப்பட்டுள்ள அழகான ஒரு பெண்மணி எனக்கு மனைவியாக வர வேண்டும் அப்படி நீங்க தெரிவு செய்ய வேண்டியதானே. இது அப்படியே வச்சுக்கீங்க. உமர் காலத்திலேயே சம்பவம் கிடைக்குது. அது பார்த்து ஆச்சரியமே ஆகலாம். அந்த நிகழ்வு நடக்கிறது. அதற்கு முன்பாக விஷயத்தை படிக்கின்றோம். உமர் காலகட்டத்திலே ஒரு நபர் வருகிறார், வந்து கம்ப்ளைண்ட் பண்றார். என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா, என்னுடைய மகன் வந்து எனக்கான உரிமையை எதுவும் கொடுக்கிறது இல்லை, மதிக்கிறதே கிடையாது, சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன செய்யலாம்? உமர் அவர்களே, அவர் ஏதாச்சும் வசீகத் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. சரி, போயிட்டு அவர் அனுப்பி அவரை கூப்பிட்டு கேட்கிறார், அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் திருப்பி கேட்கிறான், அமீர் மூமின் அவர்களே, எனக்கு எங்க அப்பா மேல சுத்தினே இருக்குதா? தெரியாத கேட்கிறான். தெரியுது, பையன் சின்ன பிள்ளை கேட்கிறான். பாப்பாவுக்கு என் மேல உரிமை இருக்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு எங்க அப்பா மேல உரிமை இருக்கிற ஆமாம் இருக்கிறது. அப்ப என்ன அந்த உரிமை? முதலாவதாக சொன்னாரு, உனக்கான சரியான தாயை அவருக்கு தேர்ந்தெடுக்க, உனக்கான சரியான தாயை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் குர்ஆனை உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று மூன்றாவதாக உனக்கு சரியான பெயரை செய்திருக்க வேண்டும், வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னார், மூன்று விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்கள்? முதலாவது உனக்கான சரியான தாயை தெரிவு செய்திருக்க வேண்டும். இரண்டாவது உனக்கு அழகான நல்ல பெயரை அவர் வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது குர்ஆனை அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய ரைட்ஸ். அவர் சொன்ன மூணுமே எனக்கு செய்யல. எங்க அம்மா ஒரு நெருப்பு உடைவு, எனக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாரு, அந்த பேரை வச்சு எங்க பசங்க எல்லாரும் எனக்கு அடிக்கிறாங்க. எனக்கு குர்ஆன் பத்தி எந்த நாளையும் கிடையாது, ஒழுக்கத்தை பத்தி எந்த நாளையும் கிடையாது. இந்த மூணுமே அவர் செய்யல அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. எல்லாருமே சமூகங்களை யோசித்து பாருங்கள். இதுதான் நாம் தெரிவு செய்யக்கூடிய முக்கியமான இடம். தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். ஒரு தந்தை அல்லது நம்முடைய மனைவி தாயாக இருக்கிறார், இவரிடத்தில் காணப்பட வேண்டிய விஷயம் இல்லை. மார்க்க பற்று என்று ஒன்று இல்லை என்று சொன்னால், மார்க்க விஷயங்கள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், வரக்கூடிய குழந்தை, வரக்கூடிய சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? அதையும் சொல்லி காட்டலாம். ஊரில் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். கணவன் மனைவி வயதான காலத்திலே அழகிய வீட்டில் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு தொடர்பாக குழந்தை இருக்க மாட்டான். Having a child abroad is social prestige but personal tragedy என்று சொல்வாங்க. ஆங்கில வெளியூருக்கு இன்னொரு அழகான பேரு. Having a child abroad is social prestige but it's a personal tragedy.
இன்ஸ்டிங்க்ட் அவன் இருக்குன்னு சொல்றது கிடையாது. என் மகன் இங்க இருக்கிறான்னு சொல்றான். ஆனால் பர்சனல் ட்ராஜடி அது ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா, வெளியே சொல்ல முடியாது. அது ஏற்படுத்தக்கூடிய பெயின், அந்த வலி எவர்கிட்டையும் சொல்லி மாற முடியாது. எனக்கும் என்னுடைய மனைவியோருக்கும் மட்டும்தான் தெரியும். குழம்பிக் கொண்டு இருப்போம். என்னதான் ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட என்னுடைய மகனோ என்னோடு இல்லை என்று சொன்னால், எங்கோ தூரத்தை கை கெட்டாத தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது, நோய் ஏற்படுகின்ற போது, மனவலி ஏற்படுகின்ற போது, ஒரு டிப்ரெஷன் ஏற்படுகின்ற போது, என் மகனை பார்த்தால், என் பேரனை பார்த்தால், என் மகனை பார்த்தால் எனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி எங்கோ ஒரு தூரத்தை நாம் விட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய குழந்தைகள் வளரும். மார்க்கப்பட்டு இல்லாமல் சேரக்கூடிய தம்பதிகளிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் இப்படித்தான் வளரும். ஏன் மார்க்கப்பட்டு கிடையாதுங்க, உலகம்தான் பட்டு. உலகப்பட்டோடு வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் கடுமையாக படிக்கும், கடுமையாக கிராஜுவேஷன் போவார்கள். நல்ல ஒரு உத்தியோகத்தில் நாம் கொண்டு போய் சேர்த்து விட்டு நாம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அந்த குழந்தைகள் கடைசி காலகட்டத்தில் நம்மோடு இருப்பார்களா? ஆனால் மார்க்கப்பட்டுள்ள ஒரு குழந்தையாக இருக்குமே, ஆனால் அது கட்டாயம் நிலைநிற்கும். சுத்தி சுத்தி நம்மளை சுத்தி வரும். நம்ம தாய், நம் தந்தை, என்னையும் என் மனைவியை சுற்றி என்னுடைய குழந்தை வந்து இருப்பான், என்னுடைய மகன் வந்து இருப்பான். இல்லாத பட்சத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். இது நம்ம ஊர்ல பல இடங்களில் பார்க்கலாம். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எந்த முஸ்லிம்ஸ் வாழக்கூடிய எந்த ஏரியாக்களுக்கு போனாலும் இந்த பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம். 10 வருடத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருப்பாரு, ஏசி ரூம்ல இருந்திருப்பார், அழகான வாழ்க்கை வந்து மேலேஜராக இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு நோய்க்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்வதற்கு கூட ஆள் இல்லாத நிலை கூட பார்க்க கஷ்டமாக இருக்கிறது. மனம் தாங்க மாட்டேங்குது. எனவே சகோதரர்கள், எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இனிமேலும் நம்ம சமூகம் இப்படி பார்க்க கூடாது சகோதரர்கள். இனி வளரக்கூடிய ஒரு அடுத்த டிகேட், அடுத்த வரக்கூடிய சந்ததிகள் இப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்த்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்த்து கூடாதுன்னு சொன்னால், இனிமேல் சேரக்கூடிய தம்பதிகள் இப்படி ஒரு மாற்றப்பட்டுள்ள ஒரு தம்பதிகளாக அவர்களுக்கு சேர்க்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் எந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த மாற்றம் ஏற்படும். இஸ்லாம் விரும்பக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா? தனிநபர்களை உருவாக்க வேண்டும், சிறந்த தனிநபர்களை உருவாக்க வேண்டும், அந்த தனிநபர்களை கொண்ட குடும்பத்தை உருவாக்க வேண்டும். இந்த குடும்பங்களை எல்லாம் சேர்ந்த சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது மட்டும்தான் இஸ்லாமிய முக்கியமான இலக்கு. அந்த சிறந்த தனிநபர்களை உருவாக்கக்கூடிய பகுதி தாய் தந்தையர்கள் செய்ய வேண்டும். அந்த ஒரு சிறந்த பையனை உருவாக்கி விட வேண்டும், சிறந்த மகனை உருவாக்கி விட வேண்டும். இந்த இருக்கின்ற ஒரு சரியான ஒரு ப்ராடக்ட். அவன் இன்னொரு குடும்பத்துக்கு போனான்னு சொன்னா அந்த குடும்பத்தை நரகத்துக்கு செல்லாமல் வேண்டியாக இருப்பான். என் வீட்டுக்கு வரக்கூடிய மகன் என்னை நரகத்தில் தள்ளாதவாறு என்னை காப்பாற்றக்கூடிய வேலையாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனோ என்னை நரகத்திற்கு ஹராமை விட்டு பாதுகாக்கக்கூடிய வேலைகளாக இருக்க யோசிக்கணும். ஆனால் ஒரு இமாம் சொல்வார், நம் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் நம்மை ஹராமை விட்டு காப்பாற்றக்கூடிய வேலையாக இருக்க வேண்டும். நம் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் நம்மை ஹராமை விட்டு காப்பாற்றக்கூடிய வேலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேலையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? நான் என்னுடைய மகன் சிறந்த வேலையாக இருப்பான். அவனை தாண்டி ஒரு ஃபித்னா உள்ள வராது, அவனை தாண்டி ஒரு ஹராம் உள்ள வராது. ஹராமையும் ஹலாலையும் குறித்த ஒரு அறிவுள்ள ஒரு மகனை நான் வளர்த்திருக்கிறேன். ஹராமையும் ஹலாலையும் குறித்த அறிவுள்ள ஒரு பெண்ணை, ஒரு மகனை நான் வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு மாற்றத்தை சொல்லணும். இந்த சிறந்த ப்ராடக்ட். என் மகள் அப்படி படித்திருக்கிறார், பிஏ படித்திருக்கிறார், இதுவல்ல குவாலிஃபிகேஷன், இப்படிதான் உருவாக்க வேண்டும். இந்த ப்ராடக்டை உருவாக்க சமூகத்து பிரச்சனை தான், குடும்பத்தின் பிரச்சனை தான். அதுக்கு தீர்வு காணவே முடியாத நன்மை சோதர்களே. நன்மை சோதர்களே, பெரும்பான்மையான உலகத்தை பாருங்கள், எல்லோருமே உலகத்தை மாத்திரமே மையமாக வைத்து செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சோதர்களே, கடைசியாக 3 வாரங்களுக்கு முன்பாக மாற்றம் எங்கிருந்து தோன்ற வேண்டும் என்ற தலைப்பில் நாம் பேசினோம். அதுல ஒரு விஷயத்தை சொல்லுவோம். சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ், குட் பர்சனாலிட்டி, ரெவல்யூஷன் செய்தவர்கள், இப்படி யாரை எடுத்துக்கொண்டாலும் இவரிடத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான பண்பு சதவீதம் விதமாக இருக்கிறார்கள். 95% செய்யாத ஒரு காரியத்தை 5% செய்கிறார். 95% செய்யாத ஒரு விஷயத்தை இந்த 5% செய்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இன்றைக்கு ரோல் மாடலாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படி செய்தால்தான் சமூகத்தில் மாற்றம் வரும். உலகத்தில் அத்தனை பேருமே இவ்வளவு பெரிய விஷயங்களை வீட்டுல ஊர்ல அத்தனை பேருமே இப்படித்தான் திருமணம் நடத்துகிறார்கள், வீட்டு நம்ம ஊர்ல இப்படித்தான் கொண்டு பார்க்கிறார்கள், இப்படித்தான்
பெரும்பான்மையாக 95% மூளை மாத்திரமே பார்த்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வெற்றி மிக பெருசாக காண்பது கிடையாது. ஊர்ல நடக்கக்கூடிய மிக நிறைய திருமணங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த 5% கூட வரமாட்டேங்கிறாங்க. ஏன் எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. ஊர்ல அனாச்சாரம் குறைய வேண்டும். இந்த பிக்கால இந்த தலைப்பில் வெளிப்போட்டதை பத்தி பேசுங்க, அல்லது அதை பலூன் போடுறாங்க அதை பத்தி பேசுங்க, பைக்ல ஹார்ன் அடிச்சு போறாங்க, என்ன அனாச்சாரம் ஏதாவது தெரியாதா? தெரிந்த மக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கிறது. அதை விட மிக பிரயாரிட்டியில கூடுதல் ஒரு விஷயம் இருக்கிறது. எது? குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப கணவன் மனைவியும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. அதை பற்றி ஒரு நாலேஜ் கொடுக்கறதுக்கு யாரும் சொல்றதுக்கு இல்லை, வழி இல்லை. எப்போ கவுன்சிலிங் போறோம்? கவுன்சிலிங் போறது எப்போ நடக்குது? சிறுமணத்துக்கு அப்புறம் பிரச்சனையாகி ஹை லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் பண்ண போவோம். கவுன்சிலிங் முடியலையா அல்லது கூட அது எப்ப கவுன்சிலிங் பண்ணப்படணும்? எப்ப கவுன்சிலிங் பண்ணப்படணும்? கவுன்சிலிங்கோட ஏதோ மனரீதியான பிரச்சனை அப்படி நினைச்சாதீங்க. கவுன்சிலிங் சொன்னால் அவர்களுக்கு ஒரு பயிற்றுவிப்பு, புதுசா ஒரு விஷயத்துல என்ட்ரோ போறாங்க, இப்போ ஒரு ஜாப்ல போறோம்னா ட்ரெயின் இருப்போமா இல்லையா, இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி புது வாழ்க்கைக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த புது தம்பதிகளுக்கு ப்ரீ கவுன்சிலிங் என்று ஒரு வைத்தான் செய்யணும். அவர்களுக்கு சொல்ல வேண்டும் வாழ்க்கை என்பது இப்படித்தான். ஏன் இன்னைக்கு இடம் இல்லை. அவங்க யார் வாழ்க்கையை போய் பார்ப்பா, அவங்க யார் வாழ்க்கையை அவன் பார்ப்பா, யார் ரோல் மாடல் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, யார் சின்ன அப்பா வாழ்றாரா, நான் வாழ்றாரா, அந்த பெரியப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, அந்த மாமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, மாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, யார்கிட்ட அந்த குரான் சுன்னாவுடைய ரோல் மாடல் எங்களால் பார்க்க முடியும்? கூப்பிட்டு தான் சொல்றாங்க, அடிக்கடி கேட்கலாம் சொல்லிதான் ஆகணும். என்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், இதெல்லாம் விட்டுட்டு போகணும் என்பதை பற்றி ப்ரீ கவுன்சிலிங் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய கட்டாய கடமை இருந்து கொண்டிருக்கிறது. திருமணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. திருமணத்துக்கு முன்பாகவே எனக்கு தெரிந்து பள்ளப்பட்டிங்கிற ஒரு ஊர் எல்லாத்தையும் தெரியும். காலத்துக்கும் குழாங்கள் ரேட் கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறவங்க ஒரு கடிவாளத்தை போட்டு இருக்கிறாங்க. அது வந்து அந்த ரேட் இப்போ குறைஞ்சிருக்கு. அவங்க ஊர்ல என்ன செய்யறாங்கன்னா கவுன்சிலிங் பண்றாங்க. மேரேஜுக்கு முன்பாக அந்த பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. யாரு? கணவன், அதாவது மணமகன் தனியாக, மணமகனை தனியாக, மணமகனுடைய குடும்பத்தினர்கள், மணமகனுடைய குடும்பத்தினர்கள், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு இதுதான் வாழ்க்கை, இதுல நீங்க உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இதன் காரணமாக கூட ரேட் குறையுது, ரேட் குறையுது. இதை பத்திய நாலேஜ் எல்லாம் உடனே நுழையும். போன புதுசா இருக்குது. என்ன உங்களுக்கு என் ஒய்ஃப் என் ஆதிக்கம் செலுத்தும் போது நான் கம்பெனியில மேனேஜர் என் மேல வந்து நான் ஸ்கூல்ல ஒய்ஃப் நான் ஸ்கூல்ல பிரின்சிபால் என் மேல ஆதிக்கம் செலுத்துறேன். இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நினைக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, அந்த விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அது சக்சஸ். மனைவி எடுத்த தோக்காத வரைக்கும் நமக்கு இல்லை. எதை விட்டுக்கிட்டே மனைவி தோத்து தான் போக வேண்டும். இந்த பெரிய தோல்வி, எந்த பெரிய தோல்வி? மனைவி தோற்றது சொல்றது நமக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு அதெல்லாம் நீங்க வந்து சாதாரணமாக மக்களுக்கு வந்து ஒருத்தர் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னா கொடுக்க மாட்டேங்குது. உதாரணமா சொல்றேன், எப்படி வீட்டுக்கு லைஃப் பிரச்சனை கிடையாதுவா? ஆளுநர் பிரச்சனையே கிடையாது. சரி, உன் உமாவுக்கும் ஒய்ஃபுக்கும் அந்த பாயிண்ட் சுற்றி விடுவார்கள். அந்த சோதனை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை, எப்படி நம்மை சுற்றி இருப்பவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி நம்முடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ஓக்கம் தான் எப்படிதான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. எல்லாமே சோதனைகளே, கணவன் ஒருத்தர் வந்து நம்ம மஜ்லிஸ்க்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் சமூகமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு பொறுப்பு தெரியுமா? நம்ம சமூகம் படிக்கிறோம், நிக்காக வந்திருக்கிறோம், மஜ்லிஸ் வந்து இருக்கிறோம், வந்தோம் அல்ஹம்துலில்லாஹ், சீக்கிரம் நிக்காக முடிச்சு சாப்பிட்டு வழிமா முடிச்சுட்டு வீட்டுக்கு லைட்டாக போட்டு அது நம்ம வேலையை பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய மஜ்லிஸுடைய வேலை. பெரும்பான்மையான சமூகத்துல நம்ம வந்து மஜ்லிஸ் நிக்கா மஜ்லிஸை கலந்துட்டோம்னா அவனுடைய ஏன் தருத்தி அப்படிதான். நிக்கா சீக்கிரம் முடியணும், நிக்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் பீட்டாக்கு போய் வழிமா போய் சாப்பிட்டு அப்படியே போய் அசருக்கு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இது மஜ்லிஸுடைய ஒரு பார்த்து நம்ம பார்க்கணும். அது சமூகத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் உண்மையிலே ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கணவன் மனைவி அவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நபரும் வந்து செய்யும், பிரார்த்தனை செய்யும். சாதாரண துவாவா? அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு நடக்கும் கேட்கிறோமே, ஒவ்வொருத்தரும் மனசுல கேட்கணும்.
அதான் உங்களுக்கு விஷயம் இல்ல. அல்லாஹ்வுடைய பரக்கத் கணவன் மனைவியாக மீதிருக்கக்கூடிய உங்கள் மீது நிலவட்டும் என்று ஒவ்வொரு ஹதீஸில் ஒவ்வொரு கேட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமான ஒரு துஆ. அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டால் அந்த தம்பதிகள் எவ்வளவு அழகாக வாழ்வார்கள் என்கின்ற எண்ணத்தோடு விட வேண்டும். இது சமூகத்துக்கு அது சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. அது அப்படிப்பட்ட சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும். அதே போன்ற எதனை சகோதரே கடைசியாக அந்த ஜும்மாவுடைய முதல் குத்துபாவை சொல்லிட்டு முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆப்போசிட் செய்வது நடைமுறைப்படுத்தினால்தான் நன்றாக இருக்கும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீரன் என்பவன் யார் அப்படி சொன்னாங்க. வீரர் என்பவன் யாருன்னு சொல்லும்போது எல்லாரும் தெரியும் ஹதீஸ். யார் வீரர்? கோபம் வரும்போது தன்னை கருத்தில் வலிமை இருக்கிறது, அடிச்சிடலாம், ஒரே அடி அடிச்சிடலாம். ஆனாலும் எனக்கு கோபம் இருக்கிறது, உடல் வலிமை இருக்கிறது என்றாலும் கூட அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வோம் தான் வீரன் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த திருமண அனாச்சாரத்தை அந்த திருமணத்தில் இடையில் இருக்கக்கூடிய வீண் செலவுகளை அல்லது ரொம்ப ஹை பட்ஜெட்ல நம்ம பண்றது, இதெல்லாம் சின்ன ஏழைகள்கிட்ட தான் பார்க்க முடியாது. ஏழைகளுக்கு எளிமையாக நடத்த முடியாது. ஏன்னா அவங்களோட வசதி படைத்தவர்கள் தான் நெருங்கி கொடுத்தாங்க. எனக்கு 10 கோடியோ 3 கோடியோ சொத்து, 500 கோடியோ, அதுக்கு 1000 கோடியே இருக்குமே, 1 லட்சம் ரூபாய் பிடிச்சிக்காங்க. இந்த பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் இவர்கள் திருமணத்தை லேசாக நடைமுறைப்படுத்தாதவரை சமூகம் செய்ய முடியாது, மாற்றத்தை கொண்டே வர முடியாது. ஆனா நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம்? ஏழைகிட்ட எதிர்பார்க்கிறோம். அவனுக்கு வெளியே தான் இருப்பான், ஏன்னா அவன் அவ்வளவுதான் இருக்கு. நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டியதானே? நாம தானே ஹதீஸ் பேசுறோம், நாம தானே குர்ஆனை பேசுறோம், நாம தானே இப்படி எல்லாம் எனக்கு மணமகன் வர வேண்டும், மருமகன் வர வேண்டும் என்று பேசுகின்றோம். நாம தானே சமூகத்திலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறோம். இது மேடை பேச்சுக்கு மட்டும்தானா? அது மேடை பேச்சு கை கட்டி வருவது மட்டும்தானா? ஒரு ஏழை கிடைத்து விட்டால் அவனை போட்டு வாங்கு வாங்கு நம்ம வாங்குகின்றோமே. என் குடும்பத்தில் எனக்கு ஒரு பிரச்சனையோ, என் குடும்பத்தில் ஒரு வைபவமோ வருகின்ற போது நான் இங்கு போகின்றேன். அப்ப உன்னை பிடிச்சு கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? அல்லாஹ் இருக்கான், கேட்பான். மற்றவருடைய வயிற்று அடிக்கிற மாதிரி, மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி. ஏன் பக்கத்து வீட்டுக்காரர் 10 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாய் திருமணம் முடிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கும்? ஏன் அவங்களுக்கும் திருமணம் வரும், அவனுக்கும் நான் பண்ணிதான் ஆகணும். 10 லட்ச ரூபாய் அட்லீஸ்ட் நான் 2 லட்ச ரூபாய் முடியவே முடியாது, சுத்தமே இல்லை, செல்ஃபே எடுக்காது. அந்த மாதிரி ஆளு, அந்த காசே கிடையாது. ஆனாலும் கொஞ்சமாக செலவழிக்கணும் என்பதற்காக கடன் வாங்கி இதற்கு யார் காரணம் சொல்றது? யார் காரணம்? அண்டை வீட்டுக்காரனுக்கு நான் தானே. நான் தான் 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் ஒரே நாள் முடிச்சு காமிச்சு என்னுடைய பெரிய பட்ஜெட்ல நான் மேரேஜ் நடத்தி முடித்துட்டேன் விட்டு இருக்கிறவங்களாம் உசுப்பி எழுதி விட்டு அவனையும் கடனாக வச்சு சொன்னாப்பா சமூகமாக இருந்து கொண்டே நமக்கு இன்னும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் அல்லவா ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கடனாளிகளை அல்லவா உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வட்டிக்காக கடன் வாங்கியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? திருமணத்திற்காக தன் மகளுக்கு எப்படியாவது நகை சேர்க்க வேண்டும். சமூகத்தில் எப்படி மாற்றம் பாருங்க. நகையெல்லாம் ஒரு குவாலிபிகேஷன். தங்க நகை 30 பவுன், 40 பவுன், 50 பவுன், 100 பவுன், இப்படியெல்லாம் போட்டாதான் ஊர்ல மதிப்பு. ஊர்ல தங்க நகைக்கு தான் மதிப்பு, பிள்ளைங்களுக்கு மனசுக்கு மதிப்பே கிடையாது. உனக்கு அழகு இருக்கோ, கருப்பா இருக்கியோ, வெளியே இருக்கியோ, அதான் பொண்ணு பார்க்கும் பேர போறதுக்கு இதெல்லாம் தங்கம் தான். ஏழைகள் வீட்டுக்கு போனாங்க, குடும்பம் போட்டாமா மனசை குத்திட்டு வரும். எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த வீட்டுக்காரர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அப்படி கேட்கக்கூடியதுக்கு நான் விட்டு இது வந்து இந்த சமூகத்துக்கு இப்படியா பொறுப்பு இருக்க வேண்டும். அந்த அந்த தம்பதிகளுக்காக துவா செய்ய வேண்டாமா? பொண்ணு பார்த்து போறதுக்கு பேர்ல அவங்க சேவையும் நம்ம நகை மட்டும் தான் பார்க்கிறோம். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லிக்கிறோமா இல்லையா? யாரும் சொல்றது கிடையாது. அப்படி சொல்லி யாரும் கேட்டீங்களா? மனைவி பொண்ணு பார்க்க போனா போயிட்டு நீ கணவன் மனைவி இப்படி இருக்கணும், பஜ தொழிலாம் விட்டுக்கூடாது, நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி யாரும் இருக்காங்களா? தெரிஞ்சு யாரும் இருக்காங்கன்னு சொல்லுங்க. சமூக இருந்தாலும் அவங்களுக்கு அவசியம். பெரும்பாலும் வந்து சொல்லுவாங்க, அவங்க சேலம் போதி சேர்த்தாங்க, ஆரோக்கியம் எடுத்தாங்க, இவ்வளோ ரூபாய்க்கு எடுத்தாங்க, இவ்வளோ நகை போட்டுருக்காங்க, இது மட்டும் தான் பேச்சு. பொண்ணு பார்க்கக்கூடியவர்கள் இந்த செய்திக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க, மாற்றத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க, மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அங்க உடைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. எல்லாம் நகை மாத்திரம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தங்க நகைக்கு உயிர் இருக்கிறதா, பேச போகிறதா, அது ஜனாசாவுக்கு சொல்ல போகிறதா, ஒண்ணுமே கிடையாது. அந்த நகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருக்கின்ற கல்யாணத்திலே நிறைய பெரும் பரோபரம் நடக்கக்கூடிய கல்யாணத்தை பற்றி ஹதீஸ் தான் சொல்றாங்க. ரொம்ப ஆடம்பரமான லக்ஸரியா நடக்கக்கூடிய கல்யாணத்தையும் இது அந்த ஹதீஸ் தான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஅதமன் நிகாஹ் பரக்கத்தன் ஐஸருஹு முக்னா. இருக்கிற கல்யாணத்திலேயே மிக சிறந்த கல்யாணம் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய திருமணம் எது தெரியுமா? எளிமையா நடக்கக்கூடிய சொல்லலங்க. எளிமையா நடக்கக்கூடிய மாத்திரம் இல்ல, எங்க பர்டன் கம்மியாக இருக்குதோ அந்த திருமணம். நம்ம பர்டன் கூட திருமணம் முடிக்கிறது நம்ம ஈஸியாக இருக்க வேண்டும். ஈஸியாக பர்டன் இல்லாம ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால், இலகுவாக நடக்கப்படுகிறது என்று சொன்னால், சுமை இல்லாம ஒரு திருமணம் நடக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த திருமணம் தான் எளிமையான திருமணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே திருமணம் நடத்த இருக்கக்கூடியவர்கள், இன்ஷா அல்லாஹ் திருமணம் முடிக்கிறதுக்கு அடுத்தவர்கள் பிளான் வைத்திருப்பவர்கள், பெரியவர்கள் அல்லது உங்களுடைய மகளுக்கு இருக்கின்றவர்கள், இதையும் ஒரு ரிசர்வேஷனாக நீங்கள் எடுக்க வேண்டும், தீர்மானமாக எடுக்க வேண்டும். மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது எங்கிலிருந்து அது துவங்கட்டும், என் குடும்பத்திலிருந்து துவங்கட்டும், என் மகனுடைய திருமணத்திலிருந்து, என் மகனுடைய திருமணத்திலிருந்து அது துவங்கட்டும் என்ற ஒரு நியத்தை நீங்கள் வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வதற்கு ஏதுவாக இருந்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய சுன்னாவை புறக்கணித்து, பெருமானாருடைய சுன்னாவை புறக்கணித்து ஒன்று செய்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உங்களால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்க முடியாது. அது மாத்திரமல்லாமல் எந்த மக்களுடைய திருப்திக்காக நீங்கள் அந்த வேலையை செய்தீர்களோ அந்த மக்கள் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் செய்து ஊரையும் உலகத்தையும் எதிர்த்து இந்த சுன்னாவை நிலைநாட்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான், அவர்களுக்கு உதவி செய்வான். எந்த மனிதர்கள் அவர்கள் எதிர்த்திருந்தார்களோ, எந்த மனிதர்கள் எந்த உலகம் அவருக்கு எதிர்த்திருந்ததோ அந்த உலகம் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது உரையில் நம்ம சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு, தனிநபருக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகளுடைய அவுட்லைன் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நமக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அதனுடைய மாற்றத்தை நம்ம இந்த ஊரில் நாம் பார்க்க முடியும். அதனுடைய விளைவு மிகப்பெரிய அழகிய ஒரு விளைவாக அது இருக்கும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எனவே சகோதரர்களை, பைபிள் முகத்தஸுடைய அந்த வரலாறை நாம் படித்திருப்போம். அந்த வரலாறுகளே இமாம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியை பற்றி நாம் படிக்கின்ற போது, அவருடைய உருவாக்கத்தை பற்றி தெரிகின்ற போது, அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் இருந்த உணர்வு, இவர் வேற இடத்துல இருக்கிறார். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவருடைய தாய் இன்னொரு இடத்தில், தந்தை இன்னொரு இடத்தில் முன்பார். இருவருக்கும் இருந்த நியத் என்ன தெரியுமா? இவருக்கு நியத் இருந்தது பைத்துல் முகத்தஸை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகனைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று தாய்க்கு இருந்தது. பைத்துல் முகத்தஸை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் நான் திருமணம் முடிப்பேன் என்று தந்தைக்கு இருந்தது. இருவரும் சேர்ந்தார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒன்றை உருவாக்கினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளாக கொடுத்தான்.
அமைச்சு வச்சேன் அவனுக்கு. ஆனால் என்ன மறக்கல பாரு, ஆனால் துணைக்காக நிற்கிறான் பாரு. அல்லாஹ்வுடைய கருணை பார்வை இருக்காதா? அல்லாஹ்வுடைய அருள் இறங்காதா? வெற்றி அப்படி அல்லாஹ் தூக்கி வீசுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி மூச்சுல வரைக்கும் சுபுடையும் ஏன எல்லாருடைய ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் புதுமண தம்பதிகள் யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை ஜும்மாவில் செய்தவராக நான் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. ربنا اتنا في الدنيا حسنه وفي